எடுக்கணும் அன்னூரி விட்டா யாரிருவியா புது பொண்ணு சமையல் படிக்கா எனக்கு ஒரு 2 தோசைக்கு மாவு எடுத்து வச்சிருக்க மாட்டியா நீ ஹவுஸ் இட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே ஸோ காலையில் இப்போ தான் எழுந்திரிச்சு ரூம்லேருந்து வெளியே வரேன் மழையோட சவுண்ட் என்னை இன்வைட் பண்ணுது மழையை பாருங்க அடிச்சு பெய்யும் ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே காலையிலேருந்தே பயங்கர மழை சம்மர் ரெய்னி டே நான் மழை வந்து எப்படா வரைக்கும் அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பட் அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் பிகாஸ் நோ குக் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் என்னோடய ஃபேவரட் பிராண்டோட நியூவஸ்ட் லான்ச்சு ஸோ டிவைன் ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் டிவைன் ஃபுட்ஸ் வந்து நான் மோர் தேன் இந்த விலாக் ஆக்சுவலி இந்த விலாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் அவங்களோட நியூவஸ்ட் லான்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மிக்ஸ் ஆக்சுவலி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரியே எனக்குமே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது இதை நம்ம சேர்ந்தே ஓப்பன் பண்ணலாம் இதில் வந்து போட்டிருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாலை வந்து ஹீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ இதில் போட்டிருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா the nutty way to boost energy அண்ட் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சட்டு பவுடர்னால் நிறைய பேர்த்துக்கு ஃபெமிலியராக இல்லை அப்படின்னா அது என்னென்னா ரோஸ்டட் சன்னா பவுடர் நம்மளோட கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல அதை வறுத்தது அதாவது நம்மளோட பொட்டுக்கடலை அந்த பொடி தான் வந்து சட்டுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நமக்கு வந்து சில பேர் வந்து ரொம்ப டயர்டாக எப்போவுமே ஃபீல் பண்ணுவாங்கல்ல ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு ட்ரிங்கே செய்வாங்க அவ்வளோ நல்லது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓட்ஸ் பவுடர் ப்ரௌன் ரைஸ் ஃப்ளேக் ஜவார் கீனுவா அமரந்த் ஆல்மண்ட் கேஷ்யூநட் சன்ஃப்ளவர் pumpkin seed, sunflower seed, peanut powder, jaggery powder, vanilla powder, caramel flavor. Okay, இது caramel flavor. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூனை ஒரு கப்பில் போட்டுட்டு ஹாட்டான பால் இல்லாட்டி கோல்டான பால் தேவைப்பட்ட டிவைன் முருங்கா பவுடர் முருங்கா பவுடர் இல்லை ஸோ முருங்கா ஹனி எல்லாமே சேர்த்து மிக்ஸ்டு சீடு டாப்பிங்கையும் போட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதிலே எல்லாமே வந்துரும்னு நினைக்கிறேன் ஸோ ஹனி சீட் எல்லாமே வந்துடும் ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம் வாங்க ஸோ இதுதான் அவங்களோட மாப்பிள்ளை மிக்ஸ் ஆக்சுவலி இது வந்து டின் பேக்கிங் அவங்களோட எல்லா பேக்கேஜிங்குமே பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிளாக இருக்கும் கிளாஸு இந்த மாதிரி டின்னு அப்புறம் பவுச்சஸ் அந்த மாதிரி ஸோ ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்சட் சீட் இருக்குது அதுக்கு அடுத்து மாப்பிள்ளை மிக்ஸ் இதில் இருக்குது ஒரு சின்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கார்டு இருக்குது கூடவே ஹனியும் இருக்குது ஸோ மொரிங்கா ஹனி ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட அரோமா வந்து வேறு லெவலில் இருக்குது நல்ல வாசனை ஸோ நான் இது கண்டெய்னர்லேயே கொட்டி வைக்கிறேன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் என்ன வாசனை நல்லாயிருக்கு ஆக்சுவலி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்லைட்டாக அந்த வெனிலா கேரமல் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே வருது ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட பிவரேஜ் போட்டுடலாம் ஸோ நம்மளோட பவுடர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நம்மளோட இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஹாட் மில்க் தான் வச்சுருக்கேன் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே செம்ம மழை அது நல்லா ஹாட்டாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஸோ உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் அவங்க இந்த முருங்கா ஹனி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹனியை தான் நான் வந்து ட்ரிசல் பண்ண போகிறேன் ஸ்வீட்னருக்கு ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அவ்வளோ நான் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இதில் ஆல்ரெடி நமக்கு நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதுலேயுமே ஒரு இனிப்பு வரும் இன்னொன்று நான் இனிப்பு ரொம்ப சாப்பிடவும் மாட்டேன் அதுக்கப்புறம் நம்மளோட மிக்ஸ்டு சீடு டாப்பிங் ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துருங்க ஸோ பம்கின் சீட்ஸ் இருக்குது ஃபிக் இருக்குது நிறைய கேஷ்யூஸ் ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ டேஸ்டஸ் டேஸ்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலி இந்த நட்ஸு போடுறது மெயினாக எதுக்குன்னா இடையில நீங்கள் குடிக்கும்போது ஒரு க்ரன்ச்சி டெக்ஸ்சர் வரும் அண்ட் ஹாட்டான மில்கில் அந்த நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது அது ப்ளூம் ஆயிரும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம்
சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு கேரமல் இந்த லாட்டே அந்த மாதிரி குடிச்ச ஒரு ஃப்ளேவர் வருது. நிஜமாக அமேசிங்காக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் தெரியும். இதில் ஹையஸ்ட் அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி எந்த வித குக்கிங்கும் இல்லை. அண்ட் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸை வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்குக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவங்களோட இந்த டீட்டெயில்ஸ், இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸு, லிங்க்ஸு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இவங்களோட பிராண்ட் என்னோடய ஃபேவரட். நான் சொன்ன மாதிரி இந்த பிராண்ட் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் ஹைலி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போது இது குடிச்சு முடிச்சுட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்புவோம். ஓகே, ஸோ நான் ரெடி ஆகியாச்சு. ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகும்போது இப்போ தான் அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதில் இருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்து துவைச்சி இங்கே காய போட்டிருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து சரியான மழை வேறு. ஸோ இது காயுமான்னு தெரியல. நான் அங்கே உள்ள ஃபேனையும் ஆன் பண்ணி விட்ருக்கேன். ஏன்னா நாளைக்கு யூனிஃபார்ம் எதுவுமே இல்லை, அவ்வளோத்தையுமே அலசி போட்டிருக்கேன். இப்போ நான் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு மார்னிங்குள்ளாடி காஞ்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ ஆட்டோ வந்துடும். சரியான மழை, அதனால் ஆட்டோவில் தான் போகிறேன். ஸோ அம்மாவுக்கு கொடுக்குறதுக்கு எடுத்து வச்சேன். ஸோ இந்த மேங்கோ ஃப்ரூட்டி இது வந்து நான் செஞ்சு ரீல் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணுங்கள். ஸோ அம்மாவுக்கு பிடிக்கும்னு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாட்டில். அதுக்கப்புறம் சாக்லேட் பால்கோவா, இது அஞ்சனாக்கு மாறனுக்கு பிடிக்கும்னு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொண்டு கொடுத்துட வேண்டியதான். அண்ட் மாங்காய் இங்கே வீட்டில் விழுந்த மாங்காய்லாம் இருக்குது. வீட்டில் விழுந்தது இந்த மாங்காய் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதனால் மாங்காவும் கேட்டேன். ஓகே, ஸோ மாங்காய் சிலது பழுத்தே விழுந்துச்சு. ஸோ மாம்பழம், மேங்கோ ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் பால்கோவா. ஸோ இவ்வளோ நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாத்துலேயும் இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா தினம் மேலேருந்து விழும். எங்கள் மரத்துலேருந்து கீழே விழுமா, விழுந்த மாங்காவாக்கும் இது. நான் இந்த மேங்கோ ஃப்ரூட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விழுந்த மாம்பழத்துலேருந்து தான் செஞ்சேன். எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி இந்த மாங்காய் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த எங்கள் வீட்டு மாமரத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஸோ என்ன இருக்குல்ல, இதுதான் எங்கள் வீட்டு மாமரம். இந்த வீடு நாங்கள் வாங்கின புதுசில் வந்து இந்த மாமரத்துலேருந்து உள்ள ஃபஸ்ட்டு மாங்காய் வந்து அவ்வளோ புளிக்குங்க. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. லிட்ரலி நம்மளால் வாயில் வைக்கவே முடியாது. அப்போ அம்மாவுக்கு வந்து நான் கொடுக்கும்போது ஐயோ இது என்ன இவ்வளோ புளிக்குது அப்படின்னு அந்த மெமரி தான் அம்மாக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாமரத்தில் வந்து மாங்காய் புளிக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் இந்த மாங்காவை கொண்டு கொடுக்கும்போது அம்மா என்னது இது, உங்கள் மாங்காய் இவ்வளோ இனிக்குது, மாங்காவே அவ்வளோ இனிக்கும், மாம்பழம் கேட்கவே வேண்டாம், தேனு மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த மாமரத்தில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட மாங்காய் புளிச்சு, அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. லைக் அவ்வளோ இனிப்பாகிடுச்சு. ஸோ அம்மா எப்படி என்னாச்சு, எப்படி நடந்துச்சு, எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இங்கே வந்த புதுசில் அந்த மாமரத்துக்கிட்ட சொன்னேன், ப்ளீஸ் எனக்கு வந்து இது புளிப்பு மாங்காய் வேண்டாம், இனிப்பாட்டு மாங்காய் கொடு அப்படின்னு. ஸோ நாங்கள் வர முன்னாடி இந்த வீடு வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ யாருமே இல்லை, கொஞ்ச நாள் பூட்டி கிடந்துச்சுல. ஸோ அப்போ அந்த மாங்காய் நான் சொன்னேன் அம்மாட்ட, இந்த மாமரம் வந்து டிப்ரெஷனில் இருந்திருக்கும். ஸோ நாங்கள் வந்த உடனே குட்டீஸ் எல்லாருமே இருக்கிறதுல ஹாப்பி ஆகிடுச்சு இந்த மாமரம். அதனால் இப்போ வந்து வரக்கூடிய மாங்காய் எல்லாமே இனிப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எங்கள் அம்மாவும் லைக் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொன்னால். ஸோ இதுதான் எங்கள் மாமரத்தோட ஸ்டோரி. அதை சொல்லுவாங்க. நல்ல வாய்க்கால் வீடு காரியம் ஒன்றுமே கிடையாது. கடைக்கு போகிறது ஆட்டில் வந்து வருவாங்க. ராகுல் ஆமாம், ஒரு நாள் நடந்து வந்தால் ஒரு நாளைக்கு நிற்கணும். தெரியும் அந்த அளவுக்கு உயரம். இந்த பில்டிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், உனக்கு ஒரு வண்டிக்கு மாங்காய் கொண்டு வந்திருக்கேன். உன் ஃபேவரட் மாங்காய். எப்பா பிள்ளைகள்லாம் இங்கே யார் இருக்காங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு? இந்த வாரேன். ஆரஞ்சு கலரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு யார் இருக்கா? ஹாய் ஹாய், வாரம்மா நில்லு. நான் அப்படியா வருத்தமாயிட்டா உனக்கு?
ஏடி மித்து மித்து என்னது புளிக்குழம்பு? ஹாய் மகா. ஹாய். இதோ 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 புளிக்குழம்பு வைக்கணுமா? இல்லை வாரேன். இந்தா நான் உனக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லவா? மேங்கோ ஃப்ரூட்டி. பெரியமா உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? மாம்பழ ஜூஸ். அதுக்கப்புறம் பெரியமா உனக்கு சாக்லேட் பால்கோவா கொண்டு வந்திருக்கேன். இது எங்களோட நியூ ப்ராடக்ட் லான்ச், கவுனி அரிசி உப்பு போரிட்ஜ். ட்ரை பண்ணி சொல்லனா? நியூ ப்ராடக்ட் பெரியமா லான்ச் பண்ணியிருக்கேன். எதுக்கு வைக்கம்மா? என் மாங்காய் உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னேல, அதான் உனக்கு நான் வந்து ஒரு பைய நிறைய மாங்காய் கொண்டு வந்திருக்கேன். சந்தோஷமா உனக்கு இப்போ? சந்தோஷமா உனக்கு மாங்காய்? சராச்சி அம்மா பண்ண மேங்கோ ஃப்ரூட்டி. எங்க வீட்டு மாம்பழத்துல பண்ணேன். எப்படி இருக்கு? இந்த பிள்ளைக்கு இதுல ஆமா சொல்லு. அவளுக்கு நல்லா பிடிச்சிட்டு. அவ கப்பு பாரு என்ன கியூட்டா இருக்கு. இது என்ன கப்பாக்கும்? சிலிக்கான்ல இருக்கு. ஆமா சொல்லு. பிடிச்சுக்கோ. மித்ரா யார் மேங்கோ ஜூஸ் குடிக்க? மேங்கோ ஃப்ரூட்டி மாதிரி இருக்குல்ல, இதை பண்றதுக்கு இருக்குல்ல, மாங்காவும் போடணும் மாம்பழமும் போடணும் தெரியுமா? மாங்காவும் மாம்பழமும். ஒரு மாங்காய் வச்சு ஏதுக்கு புளிக்குழம்புல இருக்கு மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் நல்லா இருக்கு. தேங்க்யூ மை. இந்த அம்மா இருக்கல்ல, ஏதோ அவ அம்மா செஞ்சதே இல்லாத மாதிரி பேசுவா. புளிக்குழம்புல சாம்பார் பொடி எத்தனை கரண்டி போடணும்னு என்கிட்ட கேட்குத பாருங்க. புளிக்குழம்பு வைக்க நல்ல சின்ன வெங்காயம், பூண்டு, பூசணிக்காய் போட்டு, இங்கே பீட்ரூட்டு, கேரட் போட்டு. என்னடி தங்கம்? ஐயே எடுத்துட்டியா? அதை உள்ள வச்சிரு. எடுக்கணுமா நீங்க? இங்க பாருங்க. ஏண்டி தங்கம் எடுக்கணுமா? பெரியமா வரத பேரு எப்படி வருக பாரு. யாரதுக்கு பிள்ளை எடுக்கணுமா? இன்னும் விட்டா யாரும் என் மேல. அவளுக்கு யார இடுப்புல இருக்கணும் அப்படிதானே? அண்ணா அதுல ஊத்திக்க. காலையில என்ன செஞ்ச? இந்த பாருங்க, அம்மாக்கு சமையல் தெரியாது. அம்மா வந்து புது பொண்ணு, இப்பதான் சமையல் படிக்கா. என்னது சாம்பார் பொடியா? 2 டேபிள் ஸ்பூன் போடு. பார்த்தீங்களா எவ்வளோ கொழுப்பு பாருங்களேன். இப்போதான் புது பொண்ணு சமையல் படிக்கலாம். 2 கரண்டி போடணுமா 3 கரண்டி போடணுமா? காலையில் என்ன பண்ண சொல்லு. இல்லை சொல்லு. நீ சொல்லதை பார்த்தா வந்து நீ வகை வகையாக செஞ்சிருக்க. ஆனால் உன் பிள்ளைக்கு எடுத்து வைக்கலன்னு தெரியும். என்ன செஞ்ச? என்ன செஞ்ச காலையில? அப்ப நீங்க எல்லாரும் பட்னி கிடக்குறீங்களா? மார்னிங் என்ன தோசை? இல்ல, எனக்கு நியூஸ் வந்துட்டு. என் ஃபேவரட் தோசை நீ செஞ்சிருக்க, ஆனா எனக்கு நீ சாப்பாடு எடுத்து வைக்கல. அம்மா வந்து கிழங்கு ரொட்டி பண்ணியிருக்கா, மரவள்ளி கிழங்கு போட்டு தோசை. ஆனா நீ எனக்கு எடுத்து வைக்கல, அப்படிதானே? ஏன் எடுத்து வைக்கல? அதனாலயா? பாத்தீங்களா, எனக்கு ஒரு 2 தோசைக்கு மாவு எடுத்து வச்சிருக்க மாட்டியே நீ. பாத்தீங்களா? ஜூஸ் நல்லா இருக்கா? மாறா இங்க பேரு. பெரியமா உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. இது சாப்பிட்டா டேஸ்ட் பாரு. ஹவுஸ் இட்? சூப்பர். எஸ் எஸ். அவனுக்கு சாக்லேட் பால்கோவா தான் வேணும், அப்படிதானே? மித்ரா கொடுக்காத, மித்ரா கொடுக்காத. மித்து
மித்து நல்லா இருக்கா? அந்த கவர் எவ்வளவு? இங்கே பாருங்க, அஞ்சனாவோட ஃபோன் கேஸ் 200 ரூபா தான். எவ்வளோ கம்மியாக வாங்கி மீஷோல இருந்து. நல்லா இருக்கா மகா? நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை வீட்டில். மகாக்கும் மகிக்கும் கொடுக்கவே இல்லை. முதலே இதுகளுக்கு எடுத்து வச்சுட்டேன், மாறனுக்கும் மித்ராக்கும். சாப்பிடாத மித்து, உன் ட்ரெஸ் அழகா இருக்க மித்து. இவருக்கு வெறி பிடிச்சி போறத பாருங்க, அவ்வளோ டேஸ்ட். ஓகே, பேக் டு அம்மா கிச்சன். புளிக்குழம்பு, இங்கே கூட்டுக்கறிக்கு பருப்பு கூட பூசணிக்காவா? ஓகே, அண்ட் பொரியல் இஸ் டன். எதை அரைக்க போகிறேன்? சொல்லலாம். அது எப்படிமா நீ வச்ச பீட்ரூட் பொரியல் கூட டேஸ்டாக இருக்கு. இன்னும் டேஸ்டாக இருக்கு. யம்மி. கேரமலைஸ் ஆயிருக்கு பீட்ரூட்டும் கேரட்டும். நல்லா இருக்கு. இங்கே நல்லா இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல், புளிக்குழம்பு, வெள்ளரிக்காவும் இதுவும் போட்டு அருமை அருமை அருமை, சூப்பர். அம்மா குக் பண்ணுற ஸ்டைலே தனிங்க. இங்கே பாருங்க, 3 அடுப்பையும் பற்ற வச்சுட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணக்கூடிய ரெசிபி எங்கள் அம்மாவோட முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அவியல். இந்த 2 காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு முருங்கைக்காவை நீளமாக கட் பண்ணி உப்பு போட்டிருக்கியா? ஆமாம், உப்பு போட்டு, உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிக்கணும். இதில் எண்ணெய் எதுவுமே நீங்கள் இப்போதைக்கு ஆட் பண்ண தேவையில்லை, சரியா? அதுக்கப்புறம் அரப்பு அரைச்சாச்சா? ஓகே. ஸோ அரப்பு பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் போட்டிருக்க? இதில் வந்து மிளகாத்தூள், ஜீரகம், தேங்காய், சின்ன வெங்காயம். தேங்காய், சின்ன வெங்காயம், ட்ரை ரெட் சில்லி, ஜீரகம் இவ்வளவும் வச்சு அரைச்சிருக்கோம். ஸோ இதையும் அதில் கலந்துட்டு தாளிப்பு இப்பவே விடுங்க. கடவுளே, கடைசி தான் விடணும். பாருங்களேன், எங்கள் அம்மா உள்டாவாக தான் பண்ணுவோம். எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு இப்பவே போட்டாச்சு. ஒண்ணு இல்லையா? சரி, ஒண்ணு இல்லை. ரூல்ஸ் என்ன ரூல்ஸ்? நம்ம தான் ரூல்ஸ் பண்றோம். நம்ம தானே காய்கறி. ஆமா, வெந்துருச்சா? வந்துட்டா பார்ப்போம். வெந்துட்டா? வெந்துட்டுலாம் ரொம்ப குழந்தை பார்ப்போம். பாரு, வெந்துட்டா. கொஞ்சம் புளித்தண்ணி வந்துட்டா, கொஞ்சம் கைப்புளி. ஏன்னா முருங்கைக்காய் போடுறதுனால. முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டா கொஞ்சம் கைப்புளி வரும். ஏன் அப்படி? அது அப்பதான் அந்த முருங்கைக்காய்க்கு கொஞ்சம் டேஸ்ட் வரும். ஓகே, கைப்புளின்னு சொல்றது வந்து என்னன்னா ஒரு பிஞ்ச், ரொம்ப எல்லாம் கிடையாது. முருங்கைக்காய் ஸ்லைட். ஓ, முருங்கைக்காய், கத்திரிக்காய் கை போட்டா வேண்டாம். வெறும் உருளைக்கிழங்கு அவியல் மட்டும் வச்சா வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அவியணும், அவியல் கொஞ்சம் வேகணும். அவியதுல வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். செட்டியாகலையோ வாயில் விட்டு ஒரு புளிப்பழம் போதும். பார்க்கவே நல்லா இருக்கு. பூசணிக்காய் போட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சம் வெல்லம் போடு. போட்டுட்டியா? இன்னும் போடுவேன். இல்லை, நல்லா இருக்கு. இது வெந்திருக்கும், முடிச்சிரு. இந்த காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து கூட்டவியல், அதாவது மிக்ஸ்டு வெஜிடபிள் அவியலை காட்டி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். மாங்காய், முருங்கைக்காய், உருளைக்கழிச்சி மாங்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய். ஆமாம், வடகம். கத்திரிக்காய் போடுவே இல்லை சில சமயம். கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த 3 போட்டு வைக்கணும். சின்ன வயசில் அடிக்கடி எங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் இதுதான் வைப்பேன். அடிக்கடி வைப்பேன். ஆமாம். தேங்காய் கொஞ்சம் நான் தாராளமாக போடணும். அவியல்னாலே தேங்காய் தானே. இது அரைப்பு கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும். நெல் வாங்கி போட்டாங்க.
எக்ஸ்ட்ரா போடுறியா? ஆமாம், கொஞ்சம் அரைப்புக்கு. ஓகே, அந்த கலர் வரும். உப்பு போட்டேன். உப்பு போட்டுன்னா இருக்கா? ஸோ இதுதாங்க என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அவியல் ரெடி. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. வண்டியை லைட்டாக இது பண்ணி வச்சேன். ஆமாம், எடுத்துகிட்டு போங்க. அது ஸ்டார்ட்டாகவே என்னமோ தெரியல. என்ன வாங்கியிருக்கோம்? ஐஸ்கிரீம். யூ ஸ்க்ரீம், வி ஸ்க்ரீம், வி ஆல் ஸ்க்ரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் தனியாக நான் தான் ஓப்பன் பண்ணுவேன். மாறாக்கு இது. ஓகே, இது அம்மாவுக்கு கொண்டு கொடு, இது ஆச்சி கொண்டு கொடு, இது பெருமைக்கு, இது இல்லை நில்லு மாறாக்கு. இது நல்லா இருக்கு. மாறா குட்டிக்கு அது, இது சாய் மகாவுக்கு கொடு. நல்லா இருக்கா? ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிடுவியோ? உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? போன வாரம் ஒரு கெசட்டை வாங்கி வச்சுட்டு போனேன், அதை காணும். அது எங்க தின்னுட்டியா நீ? சாப்பிடுத பாருங்க. இந்த பிள்ளைய பார்க்க வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இங்க வந்து உட்காந்துருக்க மகா கிட்ட வந்து உட்காந்துட்டு மஹி எப்படி தெரியுமா, அவ அந்த பெஸ்ட் பார்ட்டை எனக்கு தருவான். இந்த கார்னட்டோல லாஸ்ட் பார்ட் தான் பெஸ்ட் பார்ட். அவ அம்மாக்கு வேண்டி தருவான். யூ ஆர் த பெஸ்ட். இந்த பெஸ்ட் பார்ட்டை யார் ஒரு பிள்ளை அடுத்தவங்களுக்கு தராங்களோ அவங்க அந்த அடுத்தவங்க மேல அவ்வளோ லவ் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீ என் மேல அவ்வளோ லவ் வச்சிருக்க, அப்படிதானே? பெஸ்ட் பார்ட். தேங்க்யூ. நாங்க பெப்பா பிக் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்க்க மாறா? ஏம்மா மித்து, போதும் போதும். ஏ மித்ரா, மித்ரா சோரே இன்னும் சாப்பிடல. கள்ளப்பூச்சே ஈவினிங் ஆயாச்சு. நாங்கள் இன்னைக்கு ஃபுல் ஸ்பிரிட்டில் இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்வீட் கிரேவிங் இருந்துச்சு, அதனால ஒரு ஹெல்தி ஸ்நாக் ஒரு அன்ஹெல்தி ஸ்நாக் வந்து பண்ண போகிறோம். அம்மா வந்து ஹெல்தி ஸ்நாக்குக்கு களி உளுந்தங்களி வந்து கிண்ட போகிறா. நான் அன்ஹெல்தி ஸ்நாக் வந்து ஆக்சுவலி பிளான் கிடையாது, ஆனால் வந்து ஒரு பேக்கெட் குலாப் ஜாமுன் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் ரொம்ப மாதங்களாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து ரெஸ்கியூ பண்ணி நான் இந்த சாஃப்டாகிட்டு குலாப் ஜாமுன் டோ பால் ஊற்றி வெதுவெதுப்பான பால் ஊற்றி வெறி வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக உருட்டி இன்றைக்கி இந்த குலாப் ஜாமுன் வந்து பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு பண்ணியிருக்கேன். இங்கே அம்மா கருப்பட்டியை வடிகட்டுகா களிக்கு. இங்கே வந்து பாகு வைக்கிறதுக்கு சுகர் தண்ணி எண்ணெய் பொரிக்கிறதுக்கு வச்சு தடபுடலாம் இங்கே செஞ்சிட்ருக்கோம். கருப்பட்டி பாகு கொதிச்ச உடனே அம்மா மேலே வந்து எண்ணெய் ஊற்றணும், மாவை விட்டு போட்டுக்கிங்க எண்ணெய் ஊற்றணும். ஓகே, நான் இங்கே குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வருங்க, நல்ல கிராக்கே இல்லாமல் சூப்பராக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ட்ரிக்கு வந்து என்ன தெரியுமா, என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். டோ சாஃப்டாக இருந்தாலே உங்களுக்கு கிராக் வராது, அது ஒன்று. இன்னொன்று வந்து உருட்டும் போதே நல்ல கிராக் எதுவும் இல்லாமல் உருட்டணும். இன்னொன்று நீங்கள் கடாயில் போட்டோன்னே
ஒரு கரண்டியை வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது ஈவனாக கலர் ஆகும், நல்ல குலாப் ஜாமுன் புஷ்ஷுன்னு வரும். ஓகே, நம்ம கொரியன் ஸ்பேட்சுலா 2 பேரும் வச்சு கிண்டிகிட்டு இருக்கோம். நம்ம மாவு போட்டு நல்லா கிண்டியாச்சு. இங்கே லாஸ்ட் பேட்ச் குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பிசுக்கு பதம் வந்தாச்சு. இப்போ நான் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஹாட்டாக இருக்கணும் இந்த சிரப்பு. ஜாமுன் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி ஆல்ரெடி ஃப்ரை பண்ணாலும் ஓகே தான். ஆமாம், சூடாக இருக்கணும். ஸோ சிரப் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாட்டாக இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டுனா இங்கேருந்து பொரிச்சு இதில் போடுறது தான் பெஸ்ட்டு. அதனால் ஒன்று ஜாமுன் ஹாட்டாக இருக்கணும், இல்லாட்டி சிரப் ஹாட்டாக இருக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜாமுன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுனால இது ஹாட்டான சிரப்பு. இனி இதை ஃப்ரை பண்ணி டேரெக்டாக இதில் போட்டுருவேன். இது ஒரு 1/2 மணிக்கூர்லேயே அப்சர்வ் ஆயிரும். அம்மா இங்கே தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக கிண்டிகிட்ருக்கா. களி என்னோடய ஃபேவரெட்டு, எனக்கு எவ்வளோ பிடிக்கும் உளுந்தங்களி. அம்மா இங்கே பாரு, ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக அப்சர்வே ஆயிடுச்சு. பாதி இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும். நான் சிரப்பே கொஞ்சம் குறைவாக தான் வச்சேன், அதனால் கரெக்டாக இருக்கும். இங்கே களி வந்து அம்மா கிண்டிட்டு ஆறுறதுக்கு வேண்டி வச்சுருக்கோம். ஆனால் என்ன டேஸ்ட்டாக இருக்குது. அது கடையில் நாங்கள் பாதி சாப்பிட்டாச்சு. சுட சுட பவுலில் போட்டு அல்வா மாதிரி. பாய் பாய் எவ்ரி ஒன், பாய்.